கௌரி கிஷனுக்கு முதல்ல அந்த பொண்ணு வந்து சின்ன வயசில் அந்த வயசில் எனக்கெல்லாம் அப்படி பேசியிருக்கிறதுக்கு தெரியுமா அப்படின்னு கூட தெரியல. சின்ன வயசில் அந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக பல காலமாக யாருமே தட்டி கேட்காத ஒரு விஷயத்த டப்புன்னு போட்டு உடச்சிருச்சு. அவங்க பக்கத்தில் படத்தோட ஹீரோவும் படத்தோட இயக்குனரும் அவளை விட ரொம்பவே வயசில் மூத்தவங்க. பரவாயில்லைங்க, ஓகேங்க அப்படின்னு சமரசம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தங்களுடைய படம் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு தன்னுடைய கரியர் பாதிக்கும், படம் பாதிக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அறம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு உடனடியாக அந்த இடத்துல அது கேட்குறீங்களா? அது பெண்ணியம் இல்லை. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இத்தனை வருஷமாக அவர் அந்த இன்னொரு ஒரு விஷயம், கௌரி கிஷன் வந்து அவங்கள பாராட்டுற அதே சமயத்தில் அந்த யூடியூபரோட பேரை வந்து யாருமே இன்னைக்கு வரைக்கும் பொது வழியில் சொல்லவே இல்லை. எனக்கு அந்த யூடியூபர் பேர் தெரியணுங்க. ஏன்னா அவர் வந்து 32 வருஷமாக பத்திரிகை உலகத்தில் இருக்கேன். எனக்கு தெரியாமல் விஷயம் இல்லை. வாசகர்கள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியும். நீ யாருமா வந்து அதை வந்து விமர்சிக்கிறதுக்குன்னு ரொம்ப தெனாவட்டாக பேசியிருந்தாரு. அந்த யூடியூபர் யாருங்க? எந்த யூடியூபுங்க? அவரை பத்திரிகைக்காரன்னு அவர் சொல்லிக்கிறாரு. அந்த யூடியூபர் வந்து யார்? அவர் பேர் என்ன? ஆர்எஸ் கார்த்தி அப்படிங்கிற அவருக்கு பயங்கர வயசுங்க. அவர் வயசுக்கு ஏற்ற கேள்வியாங்க அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த வயசுக்கு இந்த மாதிரி கேள்வியாக கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபாசமான கேள்விகளை கேட்குறாரு. இதை நான் ஒரு தமிழ் தெரிந்த தமிழ் பத்திரிகைகளை படித்து வளர்ந்த ஒரு தமிழச்சியாக பத்திரிகைகளின் வாசகியாக நான் சொல்கிறேன். நானும் எல்லா சினிமா பத்திரிகைகளையும் ஒன்று விடாமல் நான் சினிமாவில் வந்த நேரத்துலேருந்து எல்லா பத்திரிகைகளும் சினிமா பத்திரிகைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பாக ஒருத்தங்க வெயிட் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய அங்க அளவுகள் என்ன, இப்படி உருவம் சார்ந்த கேள்விகளை எந்த வாசகரும் கேட்கல. கேட்டால் உடனே நீ ஒரு நடிகை தானே, உங்ககிட்ட ட்ரம்ப்பை பற்றியும் மோடியை பற்றியுமா கேட்க முடியும் அப்படின்னு அந்த மனிதர் கேட்குறாரு. நான் கேட்குறேன், சவால் விடுறேன். ஆர்எஸ் சாரதி அவர்கள் கிட்ட ட்ரம்ப்பை பற்றியும் மோடியை பற்றியும் நான் விவாதிக்க தயார். அவர் என் கூட வந்து பேசுவாரா? ட்ரம்ப்புடைய முழு பேர் தெரியுமா உங்களுக்கு? மோடி அவர்களுடைய பிறந்த தினம் தெரியுமா உங்களுக்கு? வரலாறு தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் நடிகையோடைய பூ என்ன, நடிகையுடைய உடை என்ன அப்படின்னு கிசு எழுதி பொழப்பு நடத்தினவங்கள்லாம் வந்து நடிகைகளை துச்சமாக நினைக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அதையும் ஒரு வாசகம் படிக்கிறதுக்கு தயாராக இருப்பான்ல.